ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா பேரவையை துவங்கியிருக்கிறாரு. தீபாவும் அவருடைய கணவர் மாதவன் பேட்டரிக்கும் பேரவைக்கு தனித்தனியே நிர்வாகிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இது தொண்டர்கள் கிட்ட மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால நம்பிக்கை இழந்த பல நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணிக்கு தாவிட்டாங்க. இந்த நிலையில ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட போறதா தீபா அறிவிச்சிருந்தாங்க. சமீபத்துல ஜெயலலிதாவினுடைய சமாதிக்கு வந்து அஞ்சலியை செலுத்திய அவருடைய கணவர் மாதவன் மனைவி துவங்கி இருக்கக்கூடிய பேரவைக்கு மாற்றா தனி கட்சி துவங்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கட்சியும் பேரவையும் இணைந்து செயல்படும், தீபாவும் நானும் ஒரே வீட்டுல வசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மாதவன் திடீரென பணப்பெட்டியோட வீட்டுல இருந்து ஓட்டம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதை பத்தி தீபா பேரவை வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தீபா பேரவை பல இடங்கள்ல கலைக்கப்பட்டிருக்கு. பேரவையிலிருந்து திருச்சி மற்றும் அரியலூர் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அணிக்கு தாவிட்டாங்க. பேரவை நிர்வாகிகள் நியமனத்திற்காக வசூலிச்ச பணம் தொடர்பா தீபாவுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால பெட்டி ஒன்றோடு மாதவன் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாரு. அதுல நிர்வாகிகளிடம் வசூலித்த பணம் மற்றும் ஆவணங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. தனி கட்சி துவங்குவது குறித்து சென்னையில நேற்று 3 இடங்கள்ல ஆலோசனை நடத்த மாதவன் திட்டமிட்டிருந்தாரு. போலீஸ் அனுமதி மறுத்ததால அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு. கணவரினுடைய செயலால் தீபா கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. 2 பேத்துக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் முடிவுக்கு வருமா அப்படின்னு தெரியலன்னு பேரவையை சார்ந்த வட்டாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதற்கிடையில தன்னுடைய வீட்டிற்கு வந்த தொண்டர்கள் முன் நேற்று தீபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆர்கே நகர்ல போட்டியிடுறத நிறைய பேர் தடுக்க முயற்சி செய்யறாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் பின்வாங்க மாட்டேன். நான் போட்டியிடுவது உறுதிதான், எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.